ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. ஸோ கோயில் வந்திருக்கோம். திருப்போரூர் முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கோயிலுக்கு போனதே இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி போகலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு தான் கிளம்பியிருந்தோம் எல்லாருமே பர்த்டே அன்னைக்கு. வீக்கெண்டு தாங்க போயிருந்தோம். வீக்கெண்டுன்றவள நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு கோயிலில். சரி சாமியை பார்க்கலான்னு தான் க்யூவில் தான் நின்றுட்டுருந்தோம் நாங்கள். அரவுண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் சாமி தரிசனங்க. நல்ல தரிசனம். கூட்டம் இருந்தாலும் சரி நம்மளை நிதானமாக தான் பார்க்க வைக்கிறாங்க, யாரையும் புஷ் பண்ண விடலை. நல்லா தரிசனம். சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோயிலில் நல்லா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டோங்க. என்ன பிரசாதம் வாங்கினோம் அப்படின்னா, இந்த சக்கரை பொங்கல், புளியோதரை, அதிரசம், பஞ்சாமிர்தம் இதுதாங்க பிரசாதம் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வெளியில் வரும்போது சரி குளத்த பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு தான் குளத்துக்கிட்ட போயிருந்தோம். அங்கே இருக்கிற ஷாப் அவங்க மீனெல்லாம் இருக்கும், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, பொரியெல்லாம் வாங்கிட்டு போய் போடுங்கன்னாங்க. சரி பொரியும் வாங்கிட்டு போய் பார்த்தா பெரிய மீன் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் சின்ன மீன் தான் இருந்துச்சு. பொரி சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. அது எப்படி அந்த சின்ன மீன் பொரியை சாப்பிடும்னு எனக்கு தெரியல. சரி போடுவோம், எல்லோரும் கிட்ஸ் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு தான். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. பொரி இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்ததில்ல, இந்த பொரி போட்டதெல்லாம். அதனால் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஜூஸ் கடை இருந்துச்சு. நல்லா சேரெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு தான் உட்காந்தாச்சு அங்கே. ஜூஸை ஆர்ட்ரு பண்ணி நல்லா ஜில்லுன்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு தான் கிளம்புனோங்க. சரியான அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தான், எனக்கு இந்த ஜூஸ் வேணும் அந்த ஜூஸ் வேணும்ன்ட்டு. ஆனால் ஜாலியாக ஹாப்பியாக ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இது ஈவினிங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் அவரோட பர்த்டேக்கு. என்ன அப்படின்னா நான் சொல்லவே இல்லை எங்கே போகிறோன்ட்டு. ஜஸ்ட்டு மேப்பை போட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்கே நான் சர்ப்ரைஸாக அவரை கூப்பிட்டு போயிருந்தேன் அப்படின்னா, விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிது. சரி அவரை கூப்பிட்டு போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா அவருக்கு பெருசாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப சோஷியல் மீடியாலாம் பார்க்க மாட்டார், அதில் இருக்கார். ஆனால் ரொம்ப அதுலேயே அடிக்டட்லாம் கிடையாது என்ன மாதிரி. நான்லாம் நிறைய என்ன இருக்குது, என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்லாம் நான் பார்ப்பேன். அவருக்கு பேசிக்காகவே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. எங்கே நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃப்ளை டைனிங் தான். அவருக்கு அந்த ஒரு ஃப்ளை டைனிங் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ரெடி டு ஃப்ளைங்க. இது எப்படி கான்செப்ட் அப்படின்னா நமக்கு டைனிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டோன்னா எல்லாம் அவங்க ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வச்சிடுறாங்க. க்ரெயின் இருக்குது பாருங்கள், க்ரெயின் வச்சு நம்மளை மேலே 160 ஃபீட்டுக்கு நம்ம அபவ் மேலே தூக்கிடுறாங்க. நல்லா த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ப்ளஸ் டிஜேவும் இருக்குது, பஃபெட் தான், அன்லிமிட்டட் தான். நல்லா சேஃப்டியாகவும் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயம்தான் எனக்கு. ஆனால் அவருக்கும் சரி எங்கள் பையனுக்கும் சரி, என் பையன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்தான். மேலே 160 ஃபீட் போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆனால் அதுக்கப்புறம் நார்மலே ஆயிட்டான். மெதுவாக தான் மேலே ஏற்றுனாங்க. ஆனால் எதுவும் பெருசாக எனக்கு தெரியல ஏறும்போது. மேலே ஹைட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. எதுவுமே இல்லைங்க, நம்ம ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு வேறு,
இது வேறங்க. சான்ஸே இல்ல. நல்லா இருந்துச்சு. அவருக்கும் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரிலாம் அவர் போனதே இல்ல. ப்ளஸ் அவருக்கு தெரியவே தெரியாது இந்த மாரி ஒரு இடம் இருக்கு. இந்த மாரிலாம் உட்காந்து நம்ப டின்னர் டேட் பண்ணலாம் அப்டின்லாம் அவருக்கு சீரியஸாவே தெரியாது. நான் கூட்டு போய் காட்டுனோனே, "இப்படியெல்லாம் இருக்கா? நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறியா?" அப்படின்ற அளவுக்கு அவர் ஷாக் ஆயிட்டாரு. நீங்களே அவரோட ஃபேஸில பார்க்கலாம். கொஞ்சம் பீதியில தான் இருந்தாங்க. 2 பேருமே அப்பாவும் சரி, பையனும் சரி, ரொம்ப ஒரு பீதியிலேயே தான் இருந்தாங்க. எனக்கு ஆனா வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ப பண்ணி ஆகணும். நல்லா ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப வந்து ஆசைப்படுவேன். என்னோட ஃபேவரட் டைனிங்னு சொல்லலாம். நைராவ தான் கூட்டிட்டு வர முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ வந்து ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க. அவ வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் திரிஞ்சிட்ருப்பா. அவர பாருங்க எவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு நான் சர்ப்ரைஸ் பண்ணோனே. நாங்க என்ஜாய் பண்ணத பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். எங்களோட என்ஜாய்மெண்ட்ட பார்த்து நீங்க ரசிச்சிருந்திருப்பீங்க. நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சான்ஸே இல்ல. 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம்.
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.